ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய முட்டை ஓடை வச்சுட்டு நிறைய விதமான டிப்ஸ் தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். தூக்கி போடக்கூடிய முட்டை ஓடில் இவ்வளோ டிப்ஸ் வந்துட்டு பண்ண முடியுமா, இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குற அளவுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக்ஸி ஜார் வந்துட்டு என்ன தான் நம்ம கழுவுனாலும் சென்டரில் வந்துட்டு கரை பிடிச்சிருக்கும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, மிக்ஸி ஜாருடைய அந்த பிளேடு வந்துட்டு நமக்கு ஷார்ப் வந்துட்டு சீக்கிரமாகவே போயிடும் இல்லையா? அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த முட்டை ஓடை வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 ஓடை எடுத்து மிக்ஸி ஜாருக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா பல்ஸ் பண்ணி நல்லா தூள் பண்ணிக்கோங்க. தூள் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். முன்னைக்கு இப்போ வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மிக்ஸி ஜார் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மிக்ஸி ஜார் வந்துட்டு நல்லா வந்துட்டு க்ளீன் ஆயிரும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய பிளேடு வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக ஆயிரும். இதில் வந்துட்டு கல்லுப்பு போட்டு முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். கல்லுப்பு போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா பிளேடு வந்துட்டு ஷார்ப் ஆயிரும். இப்போ வந்துட்டு கல்லுப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த முட்டை ஓடை வந்துட்டு இதே போல் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் வந்துட்டு நல்லா ஒரு ஷார்ப்பாக நமக்கு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு நமக்கு அரைஞ்சிரும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் வந்துட்டு ஹனி எடுத்துக்கோங்க. கூடவே வந்துட்டு நம்ம தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டை ஓடு இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு இந்த ஹனியோடு சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா வந்துட்டு நீங்கள் கலக்கி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா உங்கள் கழுத்தில் வந்துட்டு அந்த கருப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கருப்பு டாட்டாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த முட்டையோடும் அந்த தேனும் வந்துட்டு சேர்த்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவிலே வந்துட்டு அந்த கருவளையம் எல்லாம் வந்துட்டு சரியாயிடும். கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட உங்கள்கிட்ட ஹனி இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் நல்லா வந்துட்டு இதே போல் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் காலம் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக நீங்கள் வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதாவது லைட்டாக நீங்கள் வந்துட்டு மசாஜ் பண்ணுற மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்துட்டு நம்ம கெமிக்கல் எதனா ஒன்று வந்துட்டு தூசி இந்த மாதிரி எதனா ஒன்று இருக்கும் இல்லையா, அழுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிரைட்டாக நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக நல்லா இருக்கும். நீங்கள் ஃபேஸ்லேயும் நீங்கள் போடலாம். அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய கருப்பு போகணும் அப்படின்னா நீங்கள் கழுத்தில் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் அதாவது இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் கத்திரிக்கோல்லாம் இருக்கும் இல்லையா, இதனுடைய சாணம் வந்துட்டு சீக்கிரமாகவே நமக்கு வந்துட்டு போயிடுது. அதாவது ஷார்ப் வந்துட்டு போயிடுது. அடிக்கடி நம்மளால் வந்துட்டு சாணம் பிடிக்க முடியாது இல்லையா? அந்த டைமில் நீங்கள் முட்டை ஓடி வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நீங்கள் இதே போல் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நம்ம கத்திரிக்கோல் வந்துட்டு நல்ல ஒரு ஷார்ப்பாக வந்துட்டு நமக்கு மாறிடும். இப்போ நான் இதே போல் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஷார்ப்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நான் துணி கட் பண்ணக்கூடிய கத்திரிக்கோல் தான். இது வந்துட்டு என்னால் இப்போதைக்கு சாணம் பிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா சாணம் பிடிக்கிற வந்துட்டு ஏரியாக்குள்ளே வரல. அதனால் நான் முட்டை ஓட வச்சு நான் சாணம் அதாவது நல்லா ஒரு ஷார்ப் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்கில் அடியில் வந்துட்டு நான் தேய்ச்சிருப்பேன். தேய்ச்சிட்டு நம்ம கட் பண்ணும்போது கத்திலாம் வந்துட்டு நல்லாவே கட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த ஷால்டுப்புக்குள்ளே வச்சு நம்ம பண்ணாலும் கத்திரிக்கோல் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாகும். முட்டை ஓட வச்சு நீங்கள் பண்ணும்போதும் கத்திரிக்கோல் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாகும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முட்டை ஓடு வந்துட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடுறோம் இல்லையா, இந்த முட்டை ஓடு வந்துட்டு அமேசானில் அண்ட் வந்துட்டு ஆன்லைனில் நல்ல ஒரு ப்ரைஸில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த முட்டை ஓடை இனிமேட்டு யாரும் வந்துட்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த முட்டை ஓடில் வந்துட்டு நிறையவே பெனிஃபிட் இருக்குது.
இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபேஷியல் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு பாருங்கள், நம்ம கத்திரிக்கோல், கத்தி இந்த மாதிரி ஷார்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ளஸ் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் வந்துட்டு ரோஜாப்பூ செடி, புதினா செடி, மல்லி செடின்னு சொல்லிட்டு நிறைய விதமான செடிகள் தோட்டம் எல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம வீட்டிலே வந்துட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு உரமாக வந்துட்டு இந்த முட்டை ஓடு வந்துட்டு நல்லா வந்துட்டு யூஸ் ஆகுது. இனிமேட்டு முட்டை ஓடை வந்துட்டு யாரும் தூக்கி போடாதீங்க. முட்டை ஓடு வந்துட்டு நம்ம அப்படியே தான் செடிக்கு உரமாக போடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இதே மாதிரி முட்டை ஓடை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே போல் நீங்கள் வந்துட்டு கையில் நல்லா வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா நமக்கு வந்துட்டு தூள் ஆயிரும் இல்லையா. அதுக்கப்புறமா அந்த முட்டை ஓடு எடுத்து நீங்கள் செடிங்களை வந்துட்டு போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு ஒரு உரமாக வந்துட்டு செடிங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிது. செடிங்கள் வந்துட்டு சீக்கிரமாகவே பூக்கள்லாம் வந்துட்டு வந்துட்டு சீக்கிரமாக துவங்கிடும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிப்ஸை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் வந்துட்டு யாரும் முட்டை ஓட வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போடாதீங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடாயில் வந்துட்டு பின்னாடி சீக்கிரமாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கரையாயிரும். இந்த அளவுக்கு வந்துட்டு கரையாயிரும். நம்ம என்ன தான் ப்ரெஸ் போட்டு நம்ம தேய்ச்சாலும் எதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாலும் வந்துட்டு போகாது இல்லையா. அதை போகிறதுக்கு இப்போ ஒரு சூப்பர் டிப்ஸ் வந்துட்டு நான் கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம முட்டை ஓடு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நல்லா தூள் பண்ணிக்கோங்க. தூள் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதுக்கு மேலே நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம பாத்திரம் விளக்க வச்சுருக்கக்கூடிய இந்த மாதிரி கம்பி நாரை நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம பாத்திரம் விளக்க வச்சுருப்போம் இல்லையா, சோப்பு அல்லது லிக்யூடு எது உங்ககிட்ட இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த லிக்யூடை வந்துட்டு இதில் லைட்டாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த முட்டை ஓடு தூள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சேர்த்து நல்லா அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த கடாய்க்கும் இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த முட்டை ஓடுடைய அந்த தூளை வச்சு நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற அந்த கடாய்க்கும் நிறையவே வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்கள். இதனால நம்ம கைக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் வருமா, கை எதுவும் அலர்ஜி வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. கைக்கு வந்துட்டு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் எதுவுமே வந்துட்டு வராது. கடாய் வந்துட்டு முன்னையை விட இப்போ வந்துட்டு நம்ம கடாய் வந்துட்டு நல்ல ஒரு கிளியர் ஆயிரும் பாருங்கள். அந்த கரை வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு கடாய் வந்துட்டு கரைப்பட்டிருக்கு. இப்போ நான் முட்டை ஓடை வந்துட்டு நான் வச்சு தேய்க்கும் போது எந்த அளவுக்கு நல்லா ஒரு கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்துட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போடக்கூடிய அந்த முட்டை ஓடை வச்சு தான் நம்ம வந்துட்டு எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாம், எதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கு எல்லாமே வந்துட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் முன்னைக்கு இப்போ வந்துட்டு நம்ம கடாய் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகத்துக்கு ஒரு ஃபேஷியல் வந்துட்டு போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம முகம் எப்படி வந்துட்டு நல்ல ஒரு பொலிவு கொடுக்கும், நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்துட்டு நமக்கு கொடுக்குமோ அதே போலவே தான் இந்த கடாய் பின்னாடி நம்ம முட்டை ஓட வச்சு நம்ம தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கடாய் வந்துட்டு நல்ல ஒரு பளிச்சுன்னு நல்ல ஒரு பிரைட்னஸாக நல்லா வந்துட்டு நமக்கு மாறி இருக்கும் பாருங்கள். இப்போ நான் தேய்ச்சி முடிச்சுட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது சொல்லிட்டு. முன்னைக்கு நான் காட்டும் போது எந்த அளவுக்கு கரையாக இருந்தது, இப்போ நான் தேய்ச்சி கழுவுனதுக்கு அப்புறமேட்டு எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி நான் கண்டிப்பாக எல்லா டிப்ஸுமே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை எதுவுமே இல்லை பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.